வணக்கம். சந்தையில டாப்பான எருமை, பயங்கரமான எருமை ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா. இது என்ன இனங்க அந்த மாடு? முரா அப்படிதானே? எத்தனை மாடா இருக்கும்? ரெண்டாவது ஈத்து. பால் எவ்வளவு இருக்கும் மாட்டுல? பால் 10. பால் 10 இருக்கு, 5 இருக்குமா? எருமை மாட்டுல பால் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. 10 லிட்டர் பால் இருக்கும். கண்ணு கண்ணு காலங்கண்ணு காலக்கண்ணு எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? வண்ணார்பேட்டை. வண்ணார்பேட்டை. எவ்வளவு விலை சொன்னாங்க? 70 ரூபா சொன்னாங்க. 70,000 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 60 வாங்கிட்டு போறீங்க. இந்த மாடு நம்ம 60,000 வாங்கிட்டு போறோம். எத்தனை மாசம் நம்ம முதல்ல எடுக்க முடியாது சொல்லுங்க? அது முதல்ல அடிக்க எடுத்துக்கிறேன். என்ன எடுத்து ஒரு லிட்டர் பால் எவ்வளவு? எருமாட்டு பால் 60 ரூபா. எருமாடு வளர்த்த லாபமா ஜெர்சி மாடு வளர்த்த லாபமாயா? எருமாடு வளர்த்தா இல்ல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? எருமாடு 50 மாடு இருக்கு. 50 மாடு இருக்கு. சரி, ஓகேங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா பெரிய பெரிய எருமாடுலாம் இப்போது வாங்கிங்க. நீங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? மொத்தம் 4 கண்ணுட்டி வாங்கிருக்கீங்க. 4 கண்ணுட்டி எருமை கண்ணுட்டி தான் வாங்கிருக்கீங்க. இது என்ன இனம் பிரதர் இந்த கண்ணுட்டி? இவ்வளவு நாட்டு கண்டி தான். ஃபுல்லா நாட்டு கண்ணுட்டி. நம்ம ஏரியா கண்ணுட்டி அப்படிதானே? ஆமா. சரி, என்ன விலை சொன்னாங்க? என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? இது 4 சேர்த்து 35 ரூபா வருது. 35 ரூபா வருது. காளையா கிடாரியா? 2 பொட்டாண்டி 2 காளாண்டி. வளர்த்து பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? வளர்த்து விக்கிறோம். மழவளவு வித்துருவோம். மழவளவு வித்துருவீங்க? சனையாயிருமா? சனல கிடையாது. தரத்து தான் இருந்தாலும் வித்துருவோம். தரத்து நாட்டு கண்ணுட்டி அவ்வளவு வள போனாலும் தரத்து தான் இருந்தாலும் தரத்துன்னு நம்ம வித்துருவீங்க அப்படிதானே? வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க பிரதர்? இல்ல நம்மகிட்ட ஒரு 20 மாடு மேல அடைக்கிறோம். ஃபுல்லா எருமை தான் வச்சிருக்கீங்க? எருமை தான். எருமை தான். ஃபுல்லா மேய்ச்சல் முறை தானே? மேய்ச்சல் முறை தான். மேய்ச்சல் முறை. எருமாடு வளர்த்தா லாபம் இருக்கா இல்லையா பிரதர்? லாபம் தான் பிரதர். எருமாடு வளர்க்கலாம் பிரதர். கொணல நல்ல உடம்பு தான். நம்ம எருமாட்டுல தான் லாபம் நிறைய இருக்கு. என்ன லாபம் இருக்குன்னு சொல்லுதீங்க? பால் 70 ரூபாய்க்கு விக்கி. இதுக்கு பால் 7 லிட்டர் இருந்தாலும் நமக்கு லாபம் தான். 10 மாடு இருக்கணும். 2 மாடு 1 மாடு இருந்தா லாபம் கம்மி. 10 மாடு இருக்கணும். மேய்ச்சல் அங்கங்க மேய்ச்சல் போட்டா நமக்கு லாபம். மேய்ச்சல்லாம் உங்களுக்கு அது தண்ணிக்குள்ளே தானே படுத்திருக்கோம். தண்ணிக்குள்ளே நாங்க வீட்டுல வச்சு தொழிலாம் கிடையாது. 3 மாசம் இந்த இடம் 3 மாசம் அந்த இடம் மாத்தி மாத்தி தான் போவோம். மாத்தி காட்டு மேய்ச்சல் அப்படி மேய்ச்சல் போல இருக்கு. பக்கத்துல போல இருக்கு. பாட்டுல மேய்ஞ்சிரும். செலவு ரொம்ப கம்மியா தான் இருக்குமா? செலவு தான் கம்மி தான். 2 நேரம் தும்மி வரைய வச்சிருவோம். அது வந்து கறக்கிற மட்டும் தான் வேலை. எல்லாம் அவுத்து விட்டா மாட்டு மேய்ஞ்சி வந்துடும். எத்தெல்லாம் பிரச்சனை இல்லையா? எத்தெல்லாம் ஒரு பிரச்சனை வருதுல? சென பிடிக்க நம்ம காலை கூட கிடக்கல. கால இருக்கனால பிரச்சனை. ஒரு நல்ல காலை வச்சுட்டா நல்ல காலை இல்ல. நம்ம எந்த ஊர்ல வளர்க்கிய மாடெல்லாம்? மாடுல திருச்செந்தூர் தானே? திருச்செந்தூர் தான். சின்ன வயசுல இருந்து மாடுதான் ஃபுல்லா. நீங்க தான் பாக்கீங்க? நான் தான் பாக்கேன். சரி, ஓகே ப்ரோ. நன்றி பிரதர். நன்றி. வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஆமா. அச்சப் கிராஸான மாடு. கைப்பால் மாடு தான் உங்களுக்கு? கைப்பால் மாடு தான். கைப்பால் மாடு. எத்தனை இது மாடா இருக்கும்? மாடு 3 தான் இருக்கும். 3வது இது மாடு. எவ்வளவு கரை வரும்? கரை 8 7 தப்புறாது. 7க்கு தப்புறாது. எவ்வளவு வேலை சொல்லுதியா? வேலை 30 ரூபா சொல்லுது. 30 ரூபா எல்லாம் ஃபைனலா விடலாம். 5 கடை கொடுத்துடலாம். அனுசரிச்சு கடை கொடுத்துடலாம். ஆமா. சரி, மாடு நல்ல எலும்புகரமான மாடு தான் பாத்தீங்கன்னா. ஆமா. உடம்பு எப்படி இருக்கு? நல்ல சாதாரண குணம். ஆட்டு மேய்ச்சல் நல்லா இருக்குமா? நல்ல மேயும். எல்லா பக்கம் மேயும். ஆமா. பிரச்சனை கிடையாது. ஆமா. சரி, தீவன தண்ணில எந்த பிரச்சனை இல்ல. சூப்பரா இருக்கும். சரி, நம்ம எந்த வியாபாரி? கரிவலம் வியாபாரி. நீங்க எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? இல்ல 8 மாடு வந்து. 8 மாடு வந்துச்சு. 3 மாடு தான் வந்து. 3 மாடு தான் நிக்கு, மீதி எல்லாம் நிக்கு. ஆமா. சரிங்க. 2 காளை கொண்டு வந்திருக்கீங்க. இது ஜோடிகள தனித்தனி காளை அப்படிதானே? ரெண்டுமே நாட்டு காளை. என்ன விலை சொல்லுங்க பிரதர்? இது 40 சொன்னோம். 40 ரூபா சொல்லி எவ்வளவு ஃபைனலா விடலாம்? எல்லாம் வந்து அனுசரிச்சு விட்டுறலாம். இந்த சின்ன காளை பத்தி சொல்லுங்க. சின்ன காளை பல்லு எப்படி? சின்ன காளை 2 பல்லு தான். 2 பல்லு இளங்காளை. இது ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த காளை. கண்ணாரம் கிராஸ். இது எவ்வளவு வேலை சொல்லுங்க? இது வந்து ஒரு 30 ரூபா 35 ரூபா விட்டு ரெண்டு தான். நம்ம எந்த வியாபாரி? சிறுந்தூர் பருத்திப்பாடு வியாபாரி. சிறுந்தூர் வியாபாரி அப்படிதானே? வணக்கண்ணே. எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கும். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? நாங்க ஓடைமர்ச்சான். சரி, ஓகே. சூப்பர் நாட்டு மாடு. நாட்டு மாடு ஒரு கண்ணுட்டு வாங்கிட்டு போறீங்க. இது தென்பாண்டி குட்டையா இல்ல எப்படி? என்ன ஏரியா மாடு அந்த மாடு? நாட்டு மாடு தான். நாட்டு மாடு. சரி, கண்ணு என்ன கண்ணுண்ணே? கண்ணு பெட்டை கண்ணு. சரி, ஓகே. மாடு எத்தனை மாடா இருக்கும்ண்ணே? 3வது ஈத்து. பால் எவ்வளவு சொல்லிருக்காவண்ணே? பால் 1.5 3 லிட்டர் பால் தான் சொல்லிருக்காவ. சரி, எதனால நாட்டு மாடு விரும்பி வாங்குற? என்ன காரணம்? அது சொல்லுங்க. பிள்ளைக்கு வீட்டு பாலுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. வரும்போது நாட்டு மாடு தான் வாங்கணும். எத்தனை மாடு நாட்டு மாடு பாத்திருப்பீங்க? அது ஒரு 7-8 மாடு பார்த்தோம். 7-8 மாடு பாத்தியே. இந்த மாடு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க? அமைதியா இருக்கு, நல்ல குணமா இருக்கு. நல்ல குணமா. முட்டை வைக்க எதுவுமே செய்யல. எந்த ஏரியா மாடுன்னு சொன்னாங்கண்ணே? மாறாந்த மாடு தானே? ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லிட்டாங்க. நல்ல குணம்லாம் நல்லா சாதுவா இருக்கு. கையில நல்ல பால்லாம் கை ஒண்ணுமே செய்ய முடியுங்கண்ணே. முட்டை எல்லாம் செய்யுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. எவ்வளவு வேலை சொன்னாங்கண்ணே? சொன்னாங்க. இது போய்கிட்டே சொன்னாங்க. 25 முடிச்சு மன திருப்தியா வாங்கிட்டு போறீங்க. ஆமா. சரி, ஓகே. நன்றி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. ஜம்முன்னு சந்தையில டாப்பான 2 காளை ஒட்டாங்கல அப்படிதானே? ஒட்டேன். பாக்க நல்லா தோரணை அப்படியே அருமையா இருக்கா. 2 பல்லு 1 பல்லே போடல. பாக்க அப்படி தெரியல. 4 பல்லு மாதிரிலாம் தெரியுது. மாடு எவ்வளவு உயரம் இருக்கு? எவ்வளவு உயரம்? என்ன ஹைட் இருக்குன்னா? ஒரிஜினல் ஒட்டாங்கல. ஒரிஜினல் ஒட்டாங்கல. எந்த ஊர்ல இருந்து வரீங்கயா? இது சீதப்பரப்பநல்லூர்ல இருந்து வரும். நம்ம ஏரியா காலை தான் இது. நம்ம ஏரியா காலை. குணமா எப்படி இருக்கு? குணம்லாம் தங்க குணம் நிக்கலே தெரியல மாட்டே. சாதுவா இருக்கானே. சரி, என்ன எல்லாம் பாய்க்கிருக்கீங்க? என்ன வண்டி உழவு. ஆமா. எதுக்குனாலும் ரேஸ்க்கு விடலாம். நாங்க ரேஸ்க்கு போக மாட்டீங்க. நமக்கு வந்து விவசாயம் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கீங்க. சரி, ரைட்டு. எவ்வளவு வேலை சொல்லுதியோ?
1,10,000 ரூபாய் சொன்னேன். 1,10 சொல்லுதியா? ஆமா 85,000 ரூபாய் கேட்டாங்க. ஐயோ ரொம்ப கோர்ஸ்ல கேட்காங்க. ஆமா எவ்வளவு கொடுக்கலாம் நினைக்கியா? ஒண்ணுகிட்ட நெருக்கி வந்தா கொடுத்துடலாம். சரி ரைட். உங்க நம்பர் சொல்லுங்க பாப்போம். 88 70 29 74 12. வந்தா நேர்ல வந்து வாங்கிக்கலாம். நேர்ல வந்து பாருங்க. கரெக்ட். நம்ம ஊர் எந்த ஊரு? நம்ம ஊரு திருநெல்வேலி மாவட்டம் தான். திருநெல்வேலி மாவட்டம் தான். சரி நன்றிங்க. வணக்கம் வணக்கம். ஓட்டி டைப்பான மாடு. ஆமா கொம்பு இல்லாத மாடு, நல்ல ஹச்சப்ல நல்ல கிராஸான மாடு. மாடு எத்தனை இது மாடா இருக்கீங்க? 2 கறவையில இருக்க மாட்டேன். 8 இருக்கு. 8 லிட்டர் வரும் சொல்லிங்க. ஒரு ஆளுக்கு தப்பு வராது. விலையில எவ்வளவு சொல்லியோ? 30 ரூபா சொல்லி ஃபைனல் விடலாம். கேட்டா கேட்டா கொடுத்துடலாம். அனுசரிச்சு கேட்டா கொடுத்துடலாம். இந்த செவல மாடு இது நல்ல அருமையான மாடு கொடுக்குறேன். செவல மாடு கைப்பால் மாடா? ஆமா கைப்பால் மாடு. எத்தனை மாடு? 2 கறவை எவ்வளவு வரும்? கறவை 2 இருக்கு. 8 இருக்கு. ஏழுக்கு தப்பு வராது. இதோ வேலை சொல்லியா? 37 சொல்லுது. எல்லாம் ஃபைனல் விடலாம். ஒரு 5 கேட்டா கொடுத்துடலாம். 5 கேட்டா கொடுத்துடலாம். வணக்கம். சொல்லுங்க. எப்படி இருக்கியா? நல்லா இருக்கும். நல்ல 2 மாடு, ஒரு அச்சப் கிராஸான மாடு, ஒரு ஜெர்சி கிராஸான மாடு ஒண்ணு இருக்கியோ. கைப்பால் மாடா 2 மாடா? கைப்பால் மாடு தான். ரெண்டுமே கைப்பால் மாடு. இந்த மாடு எத்தனை மாடு? இது 3000. கறவை எவ்வளவு வர மாட்டல? 3 இருக்கு. நாங்க 3 5க்கு தப்பு வராது. தப்பு இருக்கு. எவ்வளவு வேலை சொல்லியோ? 25 ரூபா சொன்னோம். எவ்வளவு ஃபைனல் விடலாம்? ஃபைனல் 21 ரூபா கொடுக்கலாம். எவ்வளவு வேலை கேள்வி இருக்கு? 15. சரி நல்ல அருமையான குணமா நல்லா இருக்கா? போனா நல்லா இருக்கு. ஊர்ல நல்லா இருக்கா? எந்த தப்பும் கிடையாது. சுழி எப்படி இருக்கு? சுழி சுழி ஒரே சுழி தான். ஒரே சுழி தான் இருக்கு. அந்த கச்சை புறாச்சை பத்தி சொல்லுங்க. இது மாடு. இது 5 இருக்கும். 5 இருக்குண்ணே. வரலாம் கொம்புல நிறைய கிடக்க. மாடு ஜோடி காட்டடி மாடு தான். காட்டு மேய்ச்சல் மாடு தான். இது எவ்வளவு கறவை இருக்கும்? இது 2 7 இருக்கு. 7 லிட்டர் பால் இருக்கும். இது எவ்வளவு வேலை சொல்லுதியோ? இது 25 ரூபா சொன்னோம். 25 ரூபா சொல்லி எவ்வளவு ஃபைனல் விடலாம்? வாங்கின இங்கே 2 ரூபா 30 ரூபா கொடுக்கணுமா? 30 ரூபா கொடுக்குறாங்க. ஒரே கேட்காங்க. எவ்வளவுனா நீங்க எவ்வளவு எதிர்பார்த்திருந்தியோ? முதல் கிடைச்சாலும் விட்டுலாம். முதல் கிடைச்சா விட்டுலாம். எவ்வளவு கிடைக்கணும்? முதல் அங்கே 38 வேலை. 38 கிடைச்சா விட்டுற வேண்டியதான். சரி ஓகே. நம்ம எந்த வியாபாரி? நம்ம திசோல வியாபாரி. ஓகே வணக்கம். சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர் மாடு. நல்ல கிரு கிராஸான மாடு அப்படிதானே? ஆமா. மாடு எத்தனை மாடா இருக்குண்ணே? 2 தான். இந்த மாட்டு கண்ணு என்ன கண்ணுண்ணே? பொட்டகண்டி. பெட்டை கண்ணு. கறவை எவ்வளவு வர மாட்டேன்? இதுல ஒரு 7 லிட்டர் இருக்கும். 7 லிட்டர் வரும். குணம் நல்லா இருக்கா? தங்கம். கிருமானால எத்தனை லட்சம்? மொழியே சரியில்லையா? இல்ல பாக்கதான் அப்படி இருக்கு. பாக்கதான் அப்படி இருக்கு. ஃபேட்லாம் நல்லா இருக்கும். நம்ம தன்காட்டு மாடு தானா? ஆமா. காட்டு மேய்ச்சல் அப்படி இருக்கும். அதெல்லாம் நல்ல மேய்ச்சல். அதான் மேய்ச்சல்லாம் ஜம்முன்னு இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்ல. எவ்வளவு வேலை சொல்லுங்க இந்த மாடு? ஒரு மாடு 38 ரூபா சொன்னோம். 38 எவ்வளவு ஃபைனல் விடலாம்? 35 ரூபா விடலாம். 35 விட்டுற வேண்டியது அப்படிதானே? அந்த மாடு எவ்வளவு சொல்லுங்க? அது 35 விலையே சொன்னோம். எவ்வளவு? 35 தான் விலையே சொல்ல. கண்ணு என்ன கண்ணு? காலகண்டி. கண்ணு காலக்கண்ணு. கறவை எவ்வளவு வருது? 7 லிட்டர் ஓடும். ஃபைனலா ஒரு 5 வரை கறக்கும். 7 தெளிவா இருக்கும். 7 கண்டிப்பா இருக்கும். ஃபைனல் எவ்வளவு விடலாம்ண்ணே? ஒரு 33 ரூபா கொடுத்துடலாம். 33 ரூபா கொடுத்தலாம். இந்த மாடு எவ்வளவு சொல்லுங்க? பின்னால இருக்க மாடு இது 19 ரூபா தான் விலையே சொன்னோம். 19 ரூபா விளைச்சது. கைப்பால் மாடா? ஆமா கைப்பால். ஃபைனல் எவ்வளவு விடலாம்? ஒரு 16 ரூபா கொடுத்துடலாம். 16 ரூபா விட்டுறலாம். சரி ஓகே. அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாக்குற சந்தைன்னு பாத்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டு சந்தை. இந்த மாட்டு சந்தை வந்து பாத்தீங்கன்னா வாரந்தோறும் கரெக்டா திங்கக்கிழமை அந்த சந்தை ஆரம்பிச்சு. இந்த சந்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில அதிகாலையில 5 மணி இந்த சந்தை ஆரம்பிச்சு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் இந்த சந்தை நடைபெறுது. இங்க வரக்கூடிய மாடுகள் என்ன விதமான மாடுகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைப்பால் மாடுகள் அதிகம் வரும். கண்ணு மாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் வரும். சரிங்களா? ஏன்னா லோ பட்ஜெட்ல இப்போ வந்து ஒரு 25,000 16,000 30,000 இந்த மாதிரி மாடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து இந்த சந்தையில வந்து மாடுகள் வாங்கிக்கலாம். ஏன்னா இங்க ரேட்டு கம்மியான மாடுகள் நம்ம வாங்கிக்கலாம். கைப்பால் மாடு இந்த மாதிரி மாடுகள் தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணுட்டி வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க கூட இங்க வந்து வாங்கிக்கலாம். சின்ன கண்ணுட்டி வாங்கி வளர்க்கணும், என்னன்னா ஒரு 3 மாசம் கண்ணுட்டி 4 மாசம் கண்ணுட்டி வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க கூட இந்த சந்தைக்கு வரலாம். அந்த சந்தை வந்து வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மேலப்பாளையம் வந்து மேலப்பாளையத்துலேருந்து ஒரு நடந்துற தூரம் தான். அதில் நம்ம நடந்து கூட வந்துடலாம். சரிங்களா?